எங்கேருந்து போட்டீங்க? அரசாங்க காசு, மக்கள் காசு எடுத்து போட்டு உங்கள் வாக்கை உறுதி செஞ்சிட்டீங்க. உங்ககிட்ட அதிகாரம் இருந்துச்சு, முதலமைச்சராக இருந்தீங்க, போட்டு ஆத்தா சின்னத்தா பெரியத்தாவுக்கு வாக்கை உறுதி பண்ணி ஒன்றும் இல்லை. ஒன்னே மாதிரி தான் நானும் ஜனநாயகத்தில் போட்டிடுறேன். அப்போ உரிமைங்கிறீங்க. நீங்கள் 5000 போட்டீங்க வாக்க உறுதி செய்கிறது. இது எவ்வளோ பெரிய ஜனநாயக துரோகம், எவ்வளோ பெரிய ஜனநாயக படுகொலை. இது எப்படி உங்களால் சகித்துக்கிற முடியுது? எப்படி? இதுக்கு முன்னாடி ஒரு முதலமைச்சர் இருந்தான். அவன் தேர்தலில் போட்டியிடலை, கட்சி வென்றுச்சு, முதலமைச்சர் ஆகணும். அப்போ இடைத்தேர்தலில் போய் நிற்கிறாரு. நிற்கும்போது அவரை எதிர்த்து கோதண்டராமன் ஒருத்தர் நிற்கிறார், கம்யூனிஸ்ட் கட்சியில். சனம் வந்து கேட்குது, இந்த பாலத்தை கட்டி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கே ஓட்ட போட்டுரும்னு. பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு போறாப்புல. கூட வர்ற தலைவர்கள்லாம் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா சனம் நமக்கே ஓட்ட போட்டுரும்ல. முதலமைச்சராக பதவி ஏற்றுட்டாரு, 6 மாதத்துக்குள்ள தேர்தலை நின்று வெல்லணும். அப்போ குடியாத்தத்தில் இடைத்தேர்தல் வருது, அதில் போய் நிற்கிறாரு. சனம் கேட்குதுன்னு நம்ம சரி செஞ்சு கொடுக்குறேன்னா நம்ம முதலமைச்சராக இருக்கோம், செஞ்சு கொடுப்போம்னு ஓட்ட போட்டுரும். நம்மளை எதிர்த்து நிற்கிற கோதண்டராமனுக்கு ஒரு பதவியும் இல்லையே, அது தப்பாக போயிடாதா? அப்போ இப்படி நம்மகிட்ட பதவி இருக்கு செஞ்சு தரோம்னு சொல்லி அப்படின்னா அந்த வார்த்தை லஞ்சமாயிராதா? தப்பாக போயிடும். ஆனால் நம்ம மேலே நம்பிக்கை இருந்து போட்டா போடட்டும், ஜெயிச்சா செஞ்சு கொடுப்போம்ன்றாப்ல. யார் அவன்? யாரு? நம்ம தாத்தன் காமராஜ். அவன் பேரை இன்னைக்கு நிற்கதையா நிற்கிறேன். நீ அதிகாரத்தில் இருக்க 5000 போட்ட, நான் இங்கே போகிறது எப்படி? ஏமாற்று. ஏமாத்துறவன் யாரு? இதையெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறவன் யாருன்னு கூட தெரியலனா உங்களை ஒருத்தனாலையும் காப்பாற்ற முடியாது. இப்போ நாங்கள் ஒரு படம், நான் வர்றதுக்கு முன்னாடி போட்டி காட்டியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னா வேற கூட்டத்தில் பேசிட்டு வர நேரம் ஆயிடுச்சு, திறன்னு